and regression coefficients. நேக்குள்ள நம்ம correlationல ரெண்டு வேரியபிள் x and y இருக்கு. x depends on y or y depends on x ஆன் நம்ம பார்க்கவே இல்லை. என்ன பார்த்தோம்னா ரெண்டு வேரியபிளுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, that is it's correlated or not. And regression lines ஓட not regression lines, correlation coefficient அந்த r ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்திருக்கோம்னா covariance of x comma y divided by standard deviation of x into standard deviation of y னு பார்த்தோம். இது நமக்கு தெரியும். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா in case this r value is not equal to 0 னு வச்சுக்கலாம், which means that there exists a correlation. Equal to 0 னா uncorrelated, disassociated, independent னு சொல்லுவோம். But r is not equal to 0 ஆ இருக்கும்போது x either y ஐ டிபெண்ட் பண்ணிருக்கு இல்ல y either x ஐ டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேஸில் ரெண்டு டைப் ஆஃப் ரிக்ரெஷன் லைன்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். One regression line is y is equal to a plus bx format. அப்படின்னா y x ஐ டிபெண்ட் பண்ணி இருக்கு, which means y depends on x. இது ஒரு ஃபார்மேட். ஓகே, இன்னொரு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா x depending on y. So there may be some other x cap is equal to c plus dy cap. அது என்ன y capனா நீங்க x and y போட்டா அதே மாதிரி நினைச்சுப்போம் இல்லையா, அதனால capனு வேற ஒரு வேல்யூவா யூஸ் பண்ணிக்கிறோம். So x cap is equal to c plus dy cap. இது வந்து x depending on y. இது வந்து இந்த இடத்துல இந்த b ஓட வேல்யூ தான் என்னன்னு சொல்றோம்னா ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் னு சொல்லுவோம். இந்த b ஓட வேல்யூ, இந்த இடத்துல b ஓட வேல்யூ வந்து ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், இந்த இடத்துல c d ஓட வேல்யூ வந்து ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இது வந்து y on x லைன், இது வந்து x on y லைன். நம்ம ஏதாவது ஒரு லைன் முதல்ல பண்ணுவோம், then we generalize for the other line. Let me go for this one, y is equal to a plus bx. இதுல four methods ல பண்ணலாம் நீங்க. You have four methods to find. So let me have it here. What are the four methods that you can find the regression lines? First one, using the normal equations. இப்போ நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா normal equations. So using the normal equations you can find. First method. Second method, deviation taken from x bar you can find, right? Third method, deviation from any a value you can take. Fourth one, point slope form னு ஒரு ஃபார்முலா இருக்கு. point slope form ஒரு லைனை ஃபைண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணுவோம். அதில் y minus y bar is equal to m into x minus x bar னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க நீங்க லோவர் கிளாஸ்ல. இந்த மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணுவோம். Okay, first let me go with respect to the normal equation. I have the normal equation summation y is equal to na plus b summation x and summation xy is equal to a summation x plus b summation x square. நம்ம earlier வீடியோல பார்த்திருக்கோம் இது எப்படி வந்ததுன்னு. இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு இந்த b வேல்யூ தான் ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டேன் இல்லையா. So I go finding this b value. வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, நான் இங்க b வேல்யூ எடுக்கணும்னா ரெண்டு ஈக்குவேஷன்ல இருக்கிற இன்னொரு கான்ஸ்டன்ட் a இருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா na இருக்கு, செகண்ட்ல பாத்தீங்கன்னா a summation x இருக்கு. அப்ப இது ரெண்டுமே நான் காமன் ஆக்குறேன். ஓகே, இப்போ ரெண்டுமே காமன் ஆக்கணும்னா for the first one, this is I will name it as first one, this one I will name it as second one. அப்ப first normal equationல I multiply by summation x. ஓகே, என்ன வரும் பார்க்கலாமா? first normal equation I multiply by summation x. அப்ப என்ன வரும்? This will be summation x summation y. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. summation x summation y multiply throughout summation x is equal to na summation x plus b summation x the whole square. ஏன்னா summation x மல்டிப்ளை பண்றோம்ல, செகண்ட் ஈக்குவேஷன்ல a summation x இருக்கு, n இல்ல, அப்ப n மல்டிப்ளை பண்றோம். ஓகே, so this is multiplied by n. second equation is multiplied by n. அப்ப n மல்டிப்ளை பண்ணா this will be n into summation xy is equal to n மல்டிப்ளை பண்ணா na into summation x. பாருங்க சேமா வந்ததுல, அப்ப ஈஸியா இருக்கும் கேன்சல் பண்றதுக்கு. then n மல்டிப்ளை பண்ணும்போது nb into summation x the whole square. is it okay? nb into summation x the whole square. இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்றேன். so சப்ட்ராக்ட் பண்ணா I'll completely change the sign. so this both will get cancelled. here it is summation x summation y minus n summation x square, which is equal to, here it is b summation x the whole square minus nb summation x the whole square, right? yeah, summation x square inga, sorry, inga the summation x square irukku, very sorry, this is x square. so summation x square, right? now I want this b value. அப்ப மிச்சம் எல்லாமே இன்னொரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப b is equal to, okay, இது இந்த சைடு கீழே கொண்டு வரணும்ல, அப்ப summation x summation y minus n summation xy
divided by, if I bring it to the other side, so summation x squared, that is summation x the whole squared minus n times of summation x squared. இல்லைனா எனக்கு ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, பாருங்கள் இந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கோவேரியன்ஸ் இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் இட் வில் ஸ்டார்ட் வித் சமேஷன் எக்ஸ் ஒய். அப்போ ப்ராப்பர் ஃபார்மேட்டில் நான் இது ஃபிட் பண்ணால், ஸோ திஸ் வில் பி சமேஷன், திஸ் வில் டேக் இட் இன் த ஃப்ரண்ட், அப்படின்னா சைன் கம்ப்ளீட்டாக நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ என் சமேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் திஸ் ஒன் சமேஷன் எக்ஸ் சமேஷன் ஒய், கீழேயும் சேஞ்ச் பண்ணுவோம், ஏன்னா சைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாத நேச்சர் மாறாது. ஸோ ஹியர் என் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட். ஓகேயா, சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த பி வேல்யூ, இதுதான் வந்து ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பி வேல்யூ. இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் த பி வேல்யூ, ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் பி. என்ன பி இது? y on x க்கு ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பி yx is equal to n summation xy minus summation x summation y divided by n summation x squared minus summation x the whole square. இதே b x on y னா அப்படியே x க்கு y போட்டணும், y க்கு x போட்டணும். ஸோ summation x y இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மைனஸ் summation x summation y, நியூமரேட்டர் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, டிவைடட் பை n இன்டூ எக்ஸுக்கு பதிலாக y ஆகிடும். Is it okay? Minus summation by the whole square. So இது மட்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ we have found the regression coefficients. These two are the regression coefficients. ஸோ இதுவும் ஓவர், ரைட். இப்போ இந்த regression coefficients நான் correlation coefficient ஓட லிங்க் பண்ண போகிறேன். ஓகே, எப்படின்னு பார்க்கலாமா? இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ் ஆல் தீஸ். இந்த regression coefficient நான் இப்படியும் ப்ரெசென்ட் பண்ணலாம். எப்படின்னா இங்கே I divide throughout by, that is numerator and denominator by n. ஏன்னா எனக்கு correlation formula பாருங்க, n squared வேணும் இல்லையா, so I divide by n squared. n summation xy minus summation x summation y இருக்கு numeratorல, அப்போ denominatorல வந்து n squared இருந்தால் எனக்கு covariance formula வந்துடும். அப்போ this divided by n squared, numerator n squared ஆல divide பண்ணா denominatorல n squared ஆல divide பண்ணோம். Okay, so this will be, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க, this will be covariance of x comma y divided by இது standard variance of formula, variance of x formula. அப்போ standard deviation square போடலாமா? இப்போ b ஓட formula பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்துச்சு, covariance of x comma y by standard deviation of x squared. So this regression coefficient can also be written as covariance of x comma y divided by standard deviation of x squared. Likewise byx க்கு covariance of x comma y divided by standard deviation y squared ஆகும். கரெக்ட்டா? ஃபைன். இப்போ b ஓட வேல்யூ நான் இங்க என்ன எடுத்துட்டு இருக்கேன், covariance of x comma y divided by standard deviation of x squared. ஓகே, இதை erase பண்ணிடுறேன். போர்ட் clean-ஆ இருந்தால் you will understand in a better way. That's why I am erasing here. Now, what is this covariance? With the help of this formula, I can take the variance of covariance value. Covariance of x comma y வேணும்னா நான் அதை cross multiply பண்ணிக்கலாமா? So which will be covariance of x comma y வேணும்னா cross multiply பண்ணுறேன். So r into sx sy divided by sx square. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க, r into sx xy by standard deviation of x square. This can be written as r into sx sy divided by sx into sx. ஸ்கொயர் இருக்குல்ல ரெண்டு வாட்டி, அப்போ நான் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் r into sy by sx. இது என்னது, byx வேல்யூவை நான் ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ bxy 5 வேல்யூ இப்படியும் போடலாம், all is it can be written as standard r into sy by xx. அப்போ bxy எப்படி போடலாம், இப்படியும் போடலாம், else I may write it as r into sx by sy. Okay, so I have byx as r into sy by sx, இல்லைனா bxy is equal to r into sx by sy. Now I multiply these two, byx into bxy is equal to r into sigma y by sigma x into r into sigma x by sigma y. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா sigma x cancels, sigma y cancels. So this is nothing but r squared. Okay, this is nothing but r squared. So byx into bxy, that is product of regression coefficient is equal to coefficient correlation, that is correlation coefficient squared, r squared. So I may have the result
r square is equal to byx into bxy. Correct? bxy and byx product multiply. அப்போ r ஓட வேல்யூ வேணும்னா plus or minus root of byx into bxy. இதெல்லாமே எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின், எது வேணாலும் மாற்றி மாற்றி கேட்கலாம். ஸோ ரிக்ரெஷன் கோஃபிஷியன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம், அது மூலியமாக நம்ம எப்படி கார்லேஷன் கோஃபிஷியன் வரும்னு சொல்லிட்டு நம்ம அரைவ் பண்ணிட்டோம். ரிக்ரெஷன் லைன்ஸ் என்னதுப்பா? y is equal to a plus bx தானே? y is equal to a plus bx. Now you know the value of a. You know the value of a. You know the value of b. Y is equal to a plus, what is b value? This value r into sigma y by sigma x into x. a ஓட வேல்யூ நம்ம இங்க ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோம். You know the value of b, you know the value of x, you know the value of y. அப்போ x வேல்யூ தெரியும், y வேல்யூ தெரியும், r வேல்யூ தெரியும், sigma y தெரியும், sigma x தெரியும், can find the a value, right? So இந்த அளவு காம்ப்ளிகேட்டடா கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு ரொம்ப அல்ஜிப்ரிக்கா பார்க்கறனால we feel it's so complicated. So with this help you can find the regression lines also. So normally regression lines is equal to y is equal to a plus bx is one line and another line is x cap is equal to a or c plus dy cap. இல்லனா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் போலாம், எப்படி வேணாலும் போலாம். let us discuss one by one. So normal equation வச்சு நம்ம என்னென்ன சால்வ் பண்ண முடியும்ங்கிறது பார்த்துட்டோம். So we have found the regression coefficients byx and bxy. அதுக்கு மொத்தம் மூணு ஃபார்முலே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலே, செகண்ட் ஃபார்முலே and third ஃபார்முலே. likewise bxy க்கு மூணு ஃபார்முலே. And with this we have taken the help of result with respect to r is equal to plus or minus root of byx into bxy. Is it okay? So first method over. Let us continue with the second, third and fourth method in the next session.